Hello viewers, வணக்கங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் YouTube சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5.1 ஆம்பிளிஃபையர் வந்து ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம். சோ அத பத்தி ஃபுல்லாவே பார்க்கலாம். ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து நமக்கு எந்த விதமான ஆர்டர்ஸ் வருது அப்படினு பாத்தீங்கன்னா நார்மலா full set நமக்கு ஆர்டர் வருது. ஆம்பிளிஃபையர் மட்டும் தனியா வாங்கிட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து வெளியில அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க ஸ்பீக்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருள்லாம் நம்மகிட்டே வாங்கிட்டு அதை ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முடியலன்ட்டு நம்மகிட்டே கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் எங்கேயோ பொருள் வாங்கியிருந்ததெல்லாம் வச்சுருக்காங்க. அதை தாண்டி நமக்கு பொருள் வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதாவது ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்க கொடுக்குற பொருள்லாம் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி ரெடியான ஆம்பிளிஃபையர் தான் இந்த ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்மளால் பார்த்துட்ருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணலை அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருவோம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இன்றைக்கி வந்து இந்த மேலே இருக்க ஆம்பிளிஃபையரை பற்றி பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் இந்த கீழே இருக்க ஆம்பிளிஃபையர் வந்து பார்ப்போம். ஸோ மேலே இருக்க ஆம்பிளிஃபையருக்கும் கீழே இருக்க ஆம்பிளிஃபையருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட்டில் ரெடி பண்ண ஆம்பிளிஃபையர் மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது அது ஒரு பட்ஜெட்டில் ரெடி பண்ண ஆம்பிளிஃபையர். மேலே இருக்கிற ஆம்பிளிஃபையரில் வந்து ஹைட் அதிகமாக இருக்காது, 4.5 இன்ச் ஹைட்டில் இருக்கும். இது வந்து 6 இன்ச் ஹைட்டில் இருக்கும். பட் வந்து ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருக்க கிட்டு டிஎஸ்பி கிட்டு வந்து ரெண்டுமே ஒரே கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வித் HDMIயோட நம்ம ஃபியூடெக்கோட டிஎஸ்பி கிட்டு வித் HDMIயோட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கிட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டுவல் கண்ட்ரோல், ரெண்டு பக்கமும் கண்ட்ரோல் வரும். நடுவில் வந்து GLCD டிஸ்பிளே வரும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் V மீட்டர் வர டைப்பில் இது ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூடெக்கோட லேட்டஸ்ட் வெர்ஷன் FT008ஓட வெர்ஷன் 4 கிட்டு யூஸ் பண்ணி இது ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கிட்டு ஃபுல் கிட், அதாவது HDMIயோட வர்றது 3 இன்புட்டு ஒரு அவுட்புட் வர்ற மாதிரி HDMIயோட வர்ற மாதிரியான கிட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ பாருங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெவியாக இருக்குது திருப்புறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ. ஸோ இந்த மாதிரி பனானா வந்து சப்புக்கும் மற்ற சேனலுக்கெலாம் வந்து நார்மல் ஸ்பீக்கர் சாக்கெட்டும் போட்டு இங்கே கிட்ட வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கேபினெட்டு. இப்போ வந்து புதுசாக வந்து 5004லேயுமே 15 டெப்த் கேபினெட் வந்துருக்கு. யாரோ வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கேட்லாக் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் காட்டக்கூடிய கேபினெட் பேனல் இல்லை இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே இருக்க எந்த பொருளும் தனித்தனியாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்லி ஆம்பிளிஃபையர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி தரதில்ல, நம்ம பொருளும் தனியாக விற்கிறோம். உங்களுக்கு இன்கேஸ் நாங்கள் செஞ்சு தரதில் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பொருள் கூட வாங்கி நீங்கள் வெளியே கூட உங்களுக்கு கொடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ வாட்டேஜ் இருக்குது, ஸ்பீக்கரோட ஓம்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையரோட இன்சைட் வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து டாப் வியூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட டாப் வியூ இதுதான். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சேனலுக்கு வந்து நம்ம கிருஷ்ணா ஆடியோஸோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா மகாராஜா 6 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 8 டிரான்சிஸ்டர் மோனோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் RMAXன்னு சொல்லிட்டு. இது வந்து கஸ்டமர் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தது. ஸோ கஸ்டமர் வந்து அதை நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த மாதிரி தான். அதாவது நீங்களே ஏதோ பொருள் வாங்கியிருந்தீங்கனாலும் கொடுத்துட்டு நமக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு எங்களை எந்த பொருள் போட சொல்கிறீங்களோ அதை போட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒயரிங்கே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஒரு ஒயரை தவிர மித்த ஒயர் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டாக பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும், ஒயரிங்லாம் நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு சர்வீஸ் பண்ணும் போதும் அந்த ஒயரிங் வந்து நீட்டாக நம்ம வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல எந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5 சேனலுக்கு ரிலே இருக்குது. சப்வூஃபருக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ரிலேவை போட்டு நாங்கள் சப்வூஃபருக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பவர் ஆம்ப் போர்டு வாங்குறவங்களுக்கு அதிலே வந்து அந்த ரிலேவை வந்து 5 சேனல் ப்ளஸ்ஸு ஒரு சப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் மாடலு. இது வந்து 45ல் 10 ஆம்பியர், இது வந்து 24ல் 10 ஆம்பியர். 24 10 ஆம்பியர் வந்து 5 சேனலுக்கு, 45 10 ஆம்பியர் வந்து இந்த 8 ஃபெட் மோனோவுக்கு. சப்வூஃபர் வந்து நம்ம கிருஷ்ணா ஆடியோ சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த
8 ஃபெட் மோனோவுக்கு தனியாக ஒரு ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அதோட ஆடியோ பேஸ் வரும்போது ஹீட் ஆனாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான நல்ல ஒரு JBL நல்ல பேஸ் வரக்கூடிய ஒரு ஆம்ப்ளிஃபையராக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சூப்பரான செட்டப் இது. ஆக்சுவலாக இந்த கிட்டு FT008 வித் HDMI கிட்டும். இது வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தார். ஸோ அதனால் அதே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே வீவர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட ஆம்ப்ளிஃபையரை ரீஒர்க் பண்ணணும், இல்லை இதே மாதிரி எனக்கு புது ஆம்ப்ளிஃபையர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் ரைட் டாப் கார்னரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான கண்டென்ட்டோட பார்ப்போம்.